ஆடை என்பது முழங்காலுக்கு கீழால் அணியப்பட வேண்டும். உங்களுடைய தொடை தெரிகிறது, ஒரு ஆணுடைய அவுரத் அது, ஒரு ஆணுடைய உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய பகுதி அது. அதை மறைத்து விடுங்கள். ஒரு ஆண் தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்தில் அவனுடைய அவுரத் என்ன? ஆண்களுடைய தொழுகை இல்லாத சந்தர்ப்பத்திலும் அவனுடைய அவுரத் என்ன தெரியுமா? தொழுகைக்கு என்ன அவுரத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறதோ தொப்புள்ள இருந்து முழங்கால் உட்பட முழுமையாக அவனுடைய அந்த இரண்டு பகுதிகளுக்கு மத்தியில் மறைப்பதை இஸ்லாம் வாஜிபாக்கி இருக்கிறது. அப்படி என்றா ஒரு ஷோர்ட் ட்ரவுசரை போட்டுட்டு ஒரு வாலிப பிள்ளைக்கு வெளியே போறது கேளா? நான் சொல்லக்கூடிய விடயம் கஷ்டமாக இருக்கும். முழங்காலுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுட்டு விளையாடுவதற்கு செல்ல முடியாது. முழங்காலுக்கு மேலால் ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுட்டு குளிப்பதற்கு செல்ல முடியாது. முழங்காலுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் ட்ரவுசரை போட்டுட்டு பூலுக்கு போக முடியாது, பீச்சுக்கு போக முடியாது. அவருடைய அந்த ஷார்ட் ட்ரவுசர் அவருடைய முழங்காலை கடந்திருக்க வேண்டும். இல்ல இல்ல, கொஞ்சம் தானே என்னுடைய தொடையுடைய பகுதி விளங்குதுண்டா, கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுக்கு பக்கத்தால் மலக்குமார்கள் நெருங்க கூட மாட்டார்கள். மலக்குமார்களுடைய சுஹபத் கிடைக்காது. அந்த ஆணுடைய உடம்பில் மறைக்க வேண்டிய கட்டாய பகுதி. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஃபிக்ஹ் எங்களுக்கு தெளிவாக இதை முன்வைக்குது. கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்க நிறைய பேர் நாங்க ஒரு ஆடையை தேர்வு செய்யணும்டா, வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் என்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஆடை இந்த அவுரத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஆடை முழுமையாக மறைத்த போதிலும் அந்த பெண்ணுடைய உடம்பை காட்டக்கூடிய நெருக்கமான ஒடுக்கமான ஆடைகளை வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேர் நரகத்துக்குள் இருப்பாங்க. யார் ரசூலுல்லாஹ்? அது இரண்டாவது, பின்னால காலத்தில் இந்த உம்மத்தில் ஆடைகள் அணிந்திருப்பார்கள். பெண்கள் ஆடைகள் அணிந்திருப்பார்கள். முழுமையாக ஆடைகள் மூலமாக தலையிலிருந்து கால் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் காசியாத் ஆரியாத் அவர்களுடைய உடம்பினுடைய அங்கங்கள் வெளிவாக இருக்கும். கனிமார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வாறான பெண்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தையும் கொடுக்க மாட்டான், சுவர்க்கத்தினுடைய வாரியும் அல்லாஹ் அடக்க மாட்டான். கனிமார்களே, ஒரு மனிதர் மஸ்ஜிதுல வந்து இறங்குறாரு, அவருடைய வெஹிக்கிளை நிப்பாட்டுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இந்த ஹதீஸ் முஅஜிஸா என்பதாக கூறப்படுகிறது. பின்னால காலத்துல என்னுடைய சமூகத்தில் சில ஆண்கள் இருப்பார்கள், தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து மஸ்ஜிதுடைய கதவடியில் நிப்பாட்டி விட்டு மஸ்ஜிதுக்குள்ளா நுழைந்து தொழ ஆரம்பிப்பார்கள். காஷ்வாஹிர் ரிஹால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊர்ல ரெஸ்பெக்டடான மனிதனாக இருப்பார். அவரை பத்தி நாங்க சொல்ல தேவையில்லை. ஆனா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவருடைய மனைவிமார்கள், அவருடைய மனைவி ஆடை அணிவாள், அந்த ஆடை அணிந்தும் அணியாத ஒரு பெண்ணாக பார்க்கப்படுவாள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு சாபத்தை உண்டு பண்ணட்டும் சொன்னாங்க நபி அவங்க. காசியாத் ஆரியாத். கனிமார்களே, மஸ்ஜிதுக்கு வந்து ஆண்கள் சுஜூது செய்வார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் அளவு கடந்ததாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். நடக்குதா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிஸா. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ஆடை அவுரத்தை மறைக்க வேண்டும், உடலுக்கு நெருக்கமாக இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஆடையை தேர்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆண்கள் பெண்களுடைய ஆடையும் பெண்கள் ஆண்களுடைய ஆடையும் அணியக்கூடாது. ஒரு ஆண் ஆடை அணியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஆடை அவனுடைய கண்டை காலுக்கு கீழால் கடக்கக்கூடாது. மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மட்டும் அவங்களுடைய வேஷ்டிய சாரத்தை உயர்த்தி கட்டுவாங்க. மஸ்ஜிதுக்குள் வந்ததுக்கு பின்னால, கடந்ததுக்கு பின்னால அவருடைய ட்ரவுசரும் அவருடைய சாரமும் கரண்டை காலு கீழே போயிடும். கனிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், யாரு கரண்டை காலுக்கு கீழே தன்னுடைய ஆடை அமைச்சுக் கொள்றாரோ ஃபஃபின்னார், அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். கனிமார்களே, நரகத்தை தயார் செய்து அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
ஒரு ஆண் தன்னுடைய ஆடையை தேர்வு செய்யும் பொழுது மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அதிகமான வாலிபர்களுடைய பின்பக்கம் டி-ஷர்ட்லையும் ஷர்ட்லையும் உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிறது. உருவப்படங்களோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் தருகிறார்கள். அந்த இபாதத்துடைய ரூஹானியத் கிடைக்காது. நிறைய இடங்கள்ல முன்னால் இருக்கக்கூடியவர் அவர் சஃப்ல தொழுகிறாரு, பின்னால் இருக்கக்கூடியவர் இவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டி-ஷர்ட்ல இருக்கக்கூடிய உருவப்படங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார். கனிமர்களே, இதெல்லாம் யஹூதியத், இதெல்லாம் யஹூதியத். ஹஜ்ரத், நாங்க அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் தொழுகிறோம், சதகா கொடுக்கிறோம், நாங்க இபாதத்தோடு இருக்கிறோம். நீங்க ஆடையை பத்தி பேசுறீங்க, எங்களோட கல்வி சுத்தமாக இருக்கிறது, ஆடையை வைத்து அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான் தானே என்ற கேள்வியை அதிகமானவர்கள் கேட்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, படைத்தவன் அல்லாஹ் 2 விதமான ஆடைகளை குர்ஆன்ல பேசுறான். முதலாவதாக உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய ஆடை, இரண்டாவதாக உள்ளத்தில் வரக்கூடிய தக்வா. எந்த மனிதனுடைய தக்வா சீராகுமோ அவனுடைய ஆடையும் சீராகும். கனிமார்களே, அதிகமானவங்க ஆடை அழகாக அமைத்திருப்பார்கள், கல்வி சீராக இருக்காது. ஒரு மனிதனுடைய கல்வும் சீராக வேண்டும், ஆடையும் சீராக வேண்டும். இதனால் நான் சொன்னேன், ஆடை என்பது இஸ்லாத்துடைய இபாதத்.